எல்லாருக்கும் சந்தேகம். மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, நம்ம தமிழ்நாட்டில் ஆயில் ரிஃபைனரிஸே எதுவும் கிடையாது. அது சம்மந்தமான கம்பெனிஸ் நம்ம ஊர்லேயே கிடையாது. ஒன்லி நார்த் சைடு தான் வேலைக்கு போகணும். அப்படி இல்லைனால் துபாய், சவுதி, கத்தார், குவைத் அந்த மாதிரியான அரபு நாடுகளில் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. அப்போ ஆயில் அண்ட் கேஸில் வேலைக்கு போகணுன்னா தமிழ்நாட்டில் எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம். உங்கள் சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை பற்றி ஃபஸ்ட் டைம் பாருங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய மெக்கானிக்கல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வணக்கம் மக்களே, உங்கள் KKMESலேருந்து. என்னடா சந்தேகம்? எல்லாத்துலேயும் சந்தேகம் நம்ம பசங்களுக்கு. சந்தேகம்னு சொல்ல முடியாது, இந்த அவேர்னஸ் கொடுக்கல அப்படிங்கிறத வந்து அவேர்னஸ் கொடுக்கல, அவ்வளோதான். என்னென்னா, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்ம மக்களுக்கு வந்த டவுட் என்னென்னா, ஆயில் அண்ட் கேஸ்னால் இந்த பெட்ரோலு க்ரூட் ஆயிலெலாம் எடுத்து அதுலேருந்து பெட்ரோல், டீசல் இதெல்லாம் பிரிக்கிறது தானே? ஆமாம், அதுதான். அப்படின்னா சரி, நம்ம ஊருக்குள்ளே எங்கடா இருக்குது அதெல்லாம்? நம்ம ஊருக்குள்ளே அந்த கம்பெனியே கிடையாது, எல்லாம் நாட்டில் தானே இருக்குது. இன்னும் நார்த்து போகணும், இல்லாட்டி வந்து அப்ராடு தான் போகணும். துபாய், சவுதி, கத்தார் அந்த மாதிரியான ஊர்களுக்கு தானே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஐயா, அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த க்ரூட் ஆயிலை எடுத்து ரிஃபைன் பண்ணுற இண்டஸ்ட்ரி மட்டும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹுண்டாய் கார் கம்பெனி எடுத்துக்குவோம். அந்த கார் கம்பெனிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எதுவும் பெருசாக மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. தே ஆர் டூயிங் ஒன்லி கார் அசம்பிளி தான். ஓகே, இப்போ காரோட டயர் தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது இல்லையா? லைக் அப்போலோ டயர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ அப்போலோ டயர்ஸ் ஆட்டோமொபைல் கம்பெனியா இல்லையா? ஆட்டோமொபைல் கம்பெனி தானே. அதை எப்படி ஆட்டோமொபைல் கம்பெனின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரியே இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கும் இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியும் ரிலேட்டட் டு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி தான். அப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரியான பொருட்களை எல்லாம் தயாரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லர், ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்க்ஸு, ஸ்டோரேஜ் வெசல்ஸு, பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்டுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் பை MEC குரூப்ஸ். நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு, பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீடைல் சொல்றோம். இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்டுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை சார்ந்தது தான். ஓகே, இப்போ நீங்கள் கதைக்கு வாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி பாய்லர், ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஸ்டோரேஜ் டேங்க், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்க்ஸ் பண்ணக்கூடிய, ஃபேப்ரிகேஷன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, தெரியல அப்படின்னு ஒரு பதில் தான் உங்ககிட்ட இருந்து நிறையா வரும். தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஐயா, இருக்குங்கய்யா, நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியராக நம்ம கண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனிலையும், ஒரு பைக் தயாரிக்கிற கம்பெனிலையும், ஒரு மோட்டர் செய்கிற கம்பெனிலையும், ஒரு ஃபவுண்டரி கம்பெனியில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். ஆக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயில் அண்ட் கேஸ்குள்ளே வரும் பொழுது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். லைக் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆக இந்த மாதிரி இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ்லாம் நிறையா சொல்லாங்க. டக்கு எனக்கு இப்போ வர மாட்டேங்குது எதுவுமே. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, சீதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, சித்தார் வெசல் இருக்குது, விஜய் டேங்க்ஸ் அண்ட் வெசல்ஸ் வெளியூர்லேயே தான் இருக்குது அதிகமாக. இப்போ நம்ம ஊருக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அண்ட் தென் கமலம் இன்ஜினியரிங் சொல்லலாம், GS இன்ஜினியரிங் இருக்குது, SS ஸ்டீல் டெக் இருக்குது, AA இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறம்
போகலாம் லிஸ்ட்டு, இதெல்லாம் நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ண கம்பெனிஸ் லிஸ்ட்டு டக்குனு யாவதுக்கு வரல. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பாய்லரோ ப்ரெஷர் வெசலோ இல்லை ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்குங்க நம்ம ஊரில். ஜஸ்ட் நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுக்கலாம், இல்லை நீங்கள் ChatGPT நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கிட்ட போய் கேளுங்க. ஸோ கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் பாய்லர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடுன்னு போடுங்க, அது கொடுக்குங்க அவங்களுக்கு அவ்வளோ லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் ஒரு மெக்கானிக் இன்ஜினியருக்கு வேலை இருக்குது. அதுவும் என்னவா வேலை இருக்குது? குவாலிட்டி இன்ஜினியராக வேலை இருக்குது. ஏன் எப்போ பார் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரினா குவாலிட்டி இன்ஜினியராக மட்டும்தான் போகணுமா, வேறு எதுலையும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. எங்களை பொறுத்தளவுக்கு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் குவாலிட்டி இன்ஜினியராக போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மச் பெட்டர் தென் அதர் ஃபீல்ட் எக்ஸ்பெக்ட் டிசைனை தவிர. ஏன்னா டிசைனை பொறுத்தளவுக்கு ஃப்ரெஷராக உள்ள என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டராக தான் இருக்குது, பர்சன்டேஜஸ் கம்மியாக இருக்குது. 100 பேர் டிசைன் இன்ஜினியர் இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் ஃப்ரெஷராக உள்ள என்ட்ரு ஆகிறாங்கன்னா ஒரு 10 பேர் மட்டும் தான், மீதி 90 பேர் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள டிசைனில். பட் இதுவே QC இன்ஜினியர் அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேரில் ஒரு 95 பேர் ஈஸியாக சாலிடாக ஒரு குவாலிட்டி இன்ஜினியராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியுது. அதனால தான் நாங்கள் வந்து இதை கட்டிக்கிட்டே அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் நீங்கள் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி நம்ம ஊருக்குள்ளேயே இருக்குது. ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் நம்ம ஊருக்குள்ள மட்டுமே தான் வேலை பார்ப்பீங்க அப்படின்னா டோன்ட் சூஸ் திஸ் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு. நம்ம ஊருக்குள்ள மட்டும்தான் இருப்பீங்கன்னா இது தயவு செய்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே சூஸ் பண்ணாதீங்கயா. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 40,000 60,000 சம்பளம் வாங்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே. பெரிய விஷயம். ஓகேவா? ஆனால் இந்த சம்பளம் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த வேலைக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. அதர் ஃபீல்டு நிறையா இருக்குது, அந்த ஃபீல்டுக்குள்ள போனால் இந்த சம்பளத்தை நீங்கள் வாங்கிடலாம். இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்டை பொறுத்தளவுக்கு மாதம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சத்துலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இதுக்குள்ளே வாங்க. அப்படி சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா லோக்கலில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருங்க. அதுலேயும் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரீஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஓமன், கத்தார், சவுதி, துபாய் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. அது வேறு கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு அதிகம். சார் யூரோப் சைடு கம்பெனிஸு இந்த சிங்கப்பூர், கனடா அந்த மாதிரியான நாடுகள்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதானா? ஐயா அங்கேயே இருக்குது, பட் அதர் தன் தட் இதில் நிறையா இருக்கும். நான் சொல்ல கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி போகிறோன்னா நம்ம ஊருக்குள்ளேயும் கம்பெனி இருக்குது, தமிழ்நாடுகளிலும் கம்பெனி இருக்குது. ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரினா என்னென்னு தெளிவாக புரிதல் இல்லாதனால நீங்கள் ரிஃபைனரி இல்லை அப்படிங்கிறீங்க. பட் ரிஃபைனரி, பவர் பிளான்ட் இதெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா MPL மணலி பெட்ரோலியம் லிமிடெட், CPCL சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இதெல்லாமே சென்னையிலே இருக்குங்க ஐயா. சென்னையில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேத்துக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஃபைனரிஸ் நம்ம ஊருக்குள்ளே நிறையா இருக்குது. அந்த ரிஃபைனரிஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, எத்தனை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னால் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவ்வளோதான், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அது சம்மந்தமாக. ஓகே, இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுச்சுன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனுடைய நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவலை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தரதுக்கு தயாரித்து பண்ணுறோம். வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தேவை குத்தமாயிரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் வீடியோ ஏதாச்சும் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.